நம்ம காக்கியாவும் உண்மையான நரட்டோவை தான் போட்டு தெரியல வெளியே நரட்டோட சேடக்குமே டிசப்பியர் ஆகுதுன்னு சொல்லி வெளியும் போறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவும் சாக்குறோம் அந்த டைமென்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஆனா காக்கியா வெளியே வந்து பார்த்தா நரட்டோட சேடக்குலாம் டிசப்பியர் ஆகாம அப்படியே இருக்கும். எப்பறம் சொல்லி நம்ம காக்கியா யோசிக்கிறாங்க என்ன நடந்துன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணும்போது நரட்டோட சேடக்குன் மட்டும் தான் உள்ள போயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நரட்டோட சேடக்குன் காக்கியா திசை திருப்ப நம்ம ஒபிட்டோ சொல்லுவோம் இந்த டைம் ஸ்பேஸ் பத்தினா எனக்குள்ள கனெக்ட் ஆச்சு இனிமேல் பாத்தீங்கன்னா என்னால ஈஸியா அந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோ காக்கியா போட்டு தெரியல நம்ம நரட்டோட சேடக்குன் தான் நம்ம நரட்டோ வந்து பாத்தீங்கன்னா மாசா வெளியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சாக்குறோம் என்னடா எல்லா சக்கரமா ஒபிட்டோ அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு 1000 ஹீலிங் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒபிட்டோக்கு சக்கரா யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காமியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமென்ஷனையும் திறந்து பார்க்கறாங்க சாஸ்கேவை கண்டுபிடிக்க. சாஸ்கே எந்த ஒரு டைம் ஸ்பேஸ்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலவான மாதிரி இருக்கு. அந்த ஒரு டைம் ஸ்பேஸ்ல நம்ம சாஸ்கே தனியா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைமென்ஷனையும் ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அங்க இல்லவே இல்லை நம்ம சாஸ்கே. கடைசி அந்த டைம் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சொல்லி ஓபன் பண்ணி பார்க்க அந்த இடத்துல நம்ம சாஸ்கேவுமே இருக்காங்க. ரெண்டு பேருமே சாஸ்கேன்னு கத்த நம்ம சாஸ்கேவுமே வேகமா ஓடி வரான். ஓடி வந்து பக்கத்துக்குள்ள அந்த டைம் ஸ்பேஸும் மூடி இருக்கு. சாக்குறவும் முடியாம அப்படியே மைண்ட் விடுவா பின்னாடி வந்து யாரோ ஹோல்ட் பண்றாங்க. அது யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம மா சென்டர்ல சாஸ்கே தான் அது.